இதுல விஜயும் ஒரு பெரிய அளவுக்கு பராசக்தியை ஏற்பாளர்னு நினைக்கல. ஆனா அதே சமயத்துல அவரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல சிவகார்த்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இது அண்ணன் தம்பி படங்கள் மோதல், அவ்வளவுதான். நான் இன்னும் இது ஜனநாயகம் நல்லா இருந்தா ஜனநாயகம் பாருங்க, பராசக்தி நல்லா இருந்தா பராசக்தி பாருங்கன்னு ரொம்ப நியூட்ரலா சொல்லிட்டாரு சிவகார்த்தியை. அதே மாதிரி அவற்றை பத்திரிகையாளர் கேட்கும்போது அரசியல் தயவு செய்து என்னை சுயமா சிந்திக்க விடுங்க, இன்னும் நான் சினிமால சாதிக்க வேண்டிய நிறைய இருக்குன்னு சொல்லி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் சிவகார்த்தியன். அவர் ஒரு விஷயம், சிவகார்த்தியனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவருடைய இளவல் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே நாதசுர வகுப்பை சேர்ந்தவர்கள். சோ அந்த அடிப்படையில சிவகார்த்தியனுக்கு தார்மீக ஆதரவு திமுக அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அதை அவரு திட்டவட்டமா மறுத்துட்டாரு சிவகார்த்திகேயன். நான் நடிகன், என்ன எனக்கு சீனியர் விஜய், அவருக்கு நான் போட்டி என்று சொல்ல மாட்டேன், நல்ல படங்களை எப்பவுமே நீங்க வரவேற்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, ட்ரெய்லர் வெளியாகுது இல்லையா, ஜனநாயகன் ட்ரெய்லரும் வெளியாயிருக்கு, பராசக்தி ட்ரெய்லரும் வெளியாயிருக்கு. ஆனா பராசக்தி ட்ரெய்லர் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை ஜனநாயகனோட அதிகம், வெளிநாடுகளை தவிர்த்து. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பராசக்திக்கு ஒரு ஓப்பனிங். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி ஆரம்ப காலத்துல இருந்தே தியாகராஜ பகதூர் இருந்தே அந்த 2 நடிகர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன், அப்புறம் அஜித் விஜய், அப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல எந்த சந்தேகமே இல்லை. நடிகருக்குள் ஒருவருக்குள் போட்டி தான் இருந்தது தவிர பொறாமை இல்லை. ஆனா அதே சமயத்துல ரசிகர்களுக்குள்ள அது இருந்தது.